தமிழ்நாட்டுல இனிமே எந்த ஒரு டாஸ்மாக்லயும் நீங்க கியூல நின்னு வாங்க தேவையில்ல. அதுக்கு பதில் கவர்ன்மெண்ட் வந்து ஈஸியா உங்களுக்கு வந்து ஃபெசிலிட்டீஸ் பண்ணி குடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கவர்ன்மெண்ட் வந்து அபிஷியலா வந்து ஒரு வெப்சைட் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வெப்சைட்ல 4000 டாஸ்மாக் கிட்ட உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இதுல வந்து உங்களுக்கு எந்த டாஸ்மாக் பிடிக்குமோ, அத வந்து செலக்ட் பண்ணிட்டு, உங்களுக்கு எந்த லிக்கர் வேணுமோ நீங்க அத செலக்ட் பண்ணிட்டு, நீங்க ஆன்லைன் பேமெண்ட் பண்ணீங்கன்னா போதும். உங்களுக்கு வந்து பில் ஜெனரேட் ஆகி வந்துரும். அந்த பில் எடுத்துட்டு போய் நீங்க கடையில காமிச்சீங்கன்னா, உங்களுக்கு வந்து மதுபானத்த வந்து குடுத்துருவாங்கன்ற மாரி கவர்ன்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 6ல இருந்து நடைமுறைக்கு வருது. ஸோ இதனால கவர்ன்மெண்ட்க்கு தான் வந்து கெட்ட பேர் வரும். ஏன்னா போதை இல்லா தமிழகத்த தான் உருவாக்குவோம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்போ வந்து ஆன்லைன்ல வந்து பேமெண்ட் மோடுன்னு எடுத்துன்னு வந்திருக்காங்க. இத வந்து நம்ம சாதாரணமா பார்க்கக்கூடாது. ஏன்னா ஒன்ஸ் வந்து ஆன்லைன் பேமெண்ட் மோடு வந்துட்டாலே அடுத்து வந்து ஆன்லைன் டெலிவரி தான் வரும். இத நம்ம ஈஸியா வந்து கடந்து போ முடியாது. கவர்ன்மெண்ட் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து கூட்ட நெரிசல கட்டுப்படுத்துறதுக்கும் அண்ட் பாட்டிலுக்கு ரூ. 10 ரூ. 20 வாங்குறேன். இத நாங்க வந்து கட்டுப்படுத்துறதுக்காக தான் வந்து இத எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன சொல்றோம்னா, இப்ப நீங்க வந்து கூட்டத்த கட்டுப்படுத்துறதுக்காக ஆன்லைன் பேமெண்ட் வச்சிருக்கீங்க. இப்ப ஆன்லைன்ல பே பண்ணவங்க எல்லாருமே வாங்குறதுக்கு எப்படி இருந்தாலும் கடைக்கு வரணும். அந்த டைம் வந்து ஒரே டைம்ல ஒரு 100 பேர் வந்தா, அப்பவும் தான் கூட்ட நெரிசல் வரும். ஸோ கவர்ன்மெண்ட் வந்து இத வந்து அகைன் வந்து ரீகன்சிடர் பண்ணணும். ஏன்னா டாஸ்மாக்க படிப்படியா குறைக்கணும்ன்றது தான் மக்களோட விருப்பம். ஸோ டாஸ்மாக்க வந்து இப்படி படிப்படியா குறைக்கிறத விட்டுட்டு, கவர்ன்மெண்ட் வந்து இப்போ ஆன்லைன்ல வந்து பேமெண்ட் மோடு எடுத்துன்னு வந்திருக்கு வந்து ரொம்ப தப்பான விஷயம். நீங்க ஜஸ்ட் இது வந்து பேமெண்ட் மோடு தானே எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாரி நீங்க சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா, இப்போ சொல்ற ரீசன் வந்து நாளைக்கு வந்து ஆன்லைன் டெலிவரிக்கு என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்து டாஸ்மாக்ல போய் குடிச்சாங்கன்னா ரோட்லயே விழுந்துருவாங்க. இல்லன்னா வந்து குடிச்சிட்டு டிரைவ் பண்ணி வீட்டுக்கு தான் வரணும். அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா, யாரையாவது இடிச்சுருவாங்க. இல்லன்னா வந்து செல்ஃபா ஸ்கிட் ஆயி விழுந்துருவாங்க. ஸோ இதனால உயிர் சேதம் இருக்கும். பிளஸ் வந்து நைட்ல வந்து அன்டைம் வரும்போது பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லாம இருக்கும். குடி போதையில ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படின்ற மாரி கவர்ன்மெண்ட் சைட்ல இருந்து சொல்லுவாங்க. ஸோ ஆன்லைன் டெலிவரி எடுத்துட்டு வந்துட்டோம்னா, டாஸ்மாக் அவங்க தேவையில்ல அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இப்ப இது எப்படி செயல்படும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான். அதாவது ஆன்லைன்ல நீங்க பே பண்ணி நேர்ல போய் வாங்குற மாரி. நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஆன்லைன்ல பே பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஹோம் டெலிவரி பண்ற மாரி ஆயிடும். ஏன்னா, இப்ப எப்படி நம்ம Blinkit, Zeptoல வந்து ஆர்டர் பண்ணா உடனே வருதோ, அந்த மாரி வந்து டாஸ்மாக்கையும் வந்து எடுத்துட்டு வந்துருவாங்க. இதுக்காக வந்து ஒரு ஹப்பும் வந்து கிரியேட் பண்ணிடுவாங்க. இப்ப Blinkit, Zeptoலலாம் நம்ம ஆர்டர் பண்ணும்போது, அதுக்குன்னு தனியா வந்து ஒரு ஹப் இருக்கும். ஸோ அந்த மாரி வந்து தனித்தனியா வந்து டாஸ்மாக்க வைக்காம, இந்த மாரி ஒரு ஹப்பா வச்சுட்டாங்கன்னா, ஆன்லைன் டெலிவரிக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாரிலாம் நடக்கக்கூடாது. இது ஜஸ்ட் என்னோட ஒப்பீனியன் தான். ஏன்னா கவர்ன்மெண்ட் வந்து இப்போதைக்கு வந்து ஆன்லைன் பேமெண்ட் மோடு தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆனா வந்து நீங்க லிக்கர் வாங்கணும்னா நேர்ல தான் போய் வாங்குற மாரி இருக்கு. ஸோ இத இப்ப இமிடியேட்டா ஸ்டாப் பண்ணா தான் நெக்ஸ்ட் லெவல் வந்து போகாம இருக்கும். ஸோ கவர்ன்மெண்ட் வந்து டெக்னாலஜிய வந்து நெறைய விஷயம் இருக்கு. அதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். இந்த மாரி வந்து குடிக்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து யூஸ் பண்ண வேணான்றது என்னோட ஒப்பீனியனு. நீங்க கவர்ன்மெண்ட் வந்து இந்த மாரி ஒரு விஷயத்த எடுத்துட்டு வந்தத பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ ஆல்.